ராமநாதபுரம் வெளிப்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ மந்தை மாரியம்மன் ஆலய 22ஆம் ஆண்டு முளைக்கொட்டு திருவிழா விமர்சையாக நடைபெற்றன. விரதமிருந்த பெண்கள், ஆண்கள் மயில் காவடி, வேல்காவடி, அக்னி சட்டி, பால்குடம் எடுத்து முக்கிய வீதி வழியாக வலம் வந்து கரகம் முன்னே செல்ல சிலம்பாட்டம், தீப்பந்தம், சுருள்வால் வீச்சு, குதிரை நாட்டியம், ட்ரம் செட், நையாண்டி மேளதாளத்துடன் வலம் வந்து ஆலயம் வருகை தந்த பின் நேர்த்திக்கடனை நிறைவு செய்து அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டன. பஞ்சபூதங்களில் நெருப்பு மட்டுமே தன்னை தீண்டுபவை அனைத்தையும் தூய்மையாக்கும் ஆற்றல் கொண்டது. இறைவனுக்கு முன் நமது அறியாமை, அகந்தை மற்றும் பாவம் என்னும் அழுக்குகளை தீயில் இட்டு சாம்பலாக்குவதை குறிக்கிறது. கோடை காலத்தில் அம்மனின் உக்கிரத்தை தணிக்கவும் அம்மனுக்கு அக்னி சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துவது ஐதீகம். கோடை காலத்தில் அம்மை நோய் பரவும் அந்த வெயில் காலங்களில் வேப்பிள்ளை ஏந்தி அக்னி சட்டி ஏந்தி வரும்போது உலா வரும் பொழுது காற்றில் உள்ள நோய் கிருமிகள் அக்னி வெப்பத்தாலும் வேப்பிலையாலும் அழிக்கப்படுகின்றன. வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை இறைவனின் திருவடியில் இறக்கி வைத்து அருள் எனும் சுமையை மனமுவந்து அம்மனின் ஆலயத்தில் ஏற்கிறோம். பால் என்பது தூய்மை, சாந்தம் மற்றும் பசுமையின் அடையாளம். கோடை காலத்தில் அம்மனின் வெப்பத்தை தணிக்கவும் நாட்டின் வளம் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்காக அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்ய பால்குடம் எடுக்கப்படுகிறது. வெண்மையான பாலை போல் நம் உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதே இது உணர்த்துகிறது. முளைப்பாரி திருவிழா என்பது விவசாய வளம் மற்றும் நோயற்ற வாழ்வுக்காக கொண்டாடப்படுவதாகும். இதில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் அனைத்தும் உடலை தூய்மைப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனின் அருள் பெற உதவும் கருவிகளாக செயல்படுகின்றன. இவ்விழா ஏற்பாட்டினை சிறப்பாக விழா குழுவினர் செய்திருந்தனர்.